ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் பாசம் என்னே நீர் வைத்ததினா படிக்க இயலா தேவரும் பாவத்திலே எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பிதான குமாரன் பசுத்தான நாமத்தினை ஜெயிக்கட்டும் நல்ல பிதாவே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கொஞ்சம் எழும்பலாமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுப்பி ஆண்டு நினைச்சு துதிக்க. ஆண்டவரே, காரங்களோடு கூட இடுக்கட்ட ராஜா, அன்புகளை ஏவட்டும் சாமி, அப்படி நீதியை தாங்கட்டும் ஆண்டவரே. இப்படி அற்புதங்களை பலியெடுத்து ஆண்டு கேட்கலாமா? எந்த பாவத்தோடு வந்திருந்தாலும் சரி, எந்த சாபத்தோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு ஆண்டு வாழ்க்கையில் விடுதலை பெற காத்து கொண்டு இருக்கிறார். கடந்த 4 மாதங்களில் கரம்பிடித்து நடந்த தெய்வம் 5வது மாதத்தை காணபடியான கிருபை தந்திருக்கிறார். எத்தேவர்களான பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். வியாதிகள் நீங்க, கஷ்டங்கள் மாற ஆண்டவரே நீ விடுதலை தாங்க ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டு துதிக்கலாமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே விடுதலை தாங்கய்யா. சரீர பலவீனத்தோடு வந்திருக்க சுவாமி, வேதனையோடு வந்திருக்கிறேன். உலகத்தால் தள்ளப்பட்ட நிலை வந்து ஆண்டவரே, நீ தள்ளப்பட்டால் நேசிக்கும் தெய்வம் என்பது ஆண்டவர் வந்திருக்கு. ஆண்டவரே மனம் இறங்கி நோக்கி பாருங்க, இருதயத்தை வேண்டுதலை பாருங்க சாமி. அன்பின் கரம், ஆஸ்வதிக்கப்பட்ட கரம், பயப்படாதே அவனோடு கூட இருப்பேன் சொல்லும் தெய்வமே, உங்களோடு இருக்க போற கிருபைக்கு ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரை கொஞ்சம் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரியமறி சொன்னாரே, இன்றைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவரே காத்துக் கொள்ளுங்க ஐயா, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் கரம் கூடுகட்டா என்று கேட்கலாமா? நிச்சயமாய் அவனை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பலியை பெருகவே பலியை பெருவே சொல்ல தெய்வம் இன்றைக்கு ஆஸ்வதிக்க போகிறார். எந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மேன் ஆண்டவரே, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்கும்படியாய், போற்றும்படியாய், உம்மை மகிமைப்படுத்த முடியாது கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா, கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. எப்பொழுதும் உன் நாமத்தை துதிக்க நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து பாட நீ கிருபை தாங்கய்யா. ஏழை பிள்ளைப்பா மனமிறங்கி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. பலவீனத்தில் பலன் பரிவமா விளங்கு சொன்ன தெய்வம் சரி. எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, பயப்படாதே, நான் துணை நிற்பேன் சொன்ன தெய்வம் துணை நின்று காத்துக் கொள்ளுங்கப்பா. சரீர பலவீனத்தை எடுத்து போடுங்க, கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. நீர் விடுதலை கொடுக்க ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள கிருபைதான் கேட்கலாமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் வந்துட்டு பாடுகளை இறந்துருக்கீங்க.
கஷ்டங்களை அறிந்திருக்கீங்க, வேதனைகளை அறிந்திருக்கீங்க சாமி. ஏழை பிள்ளைகளப்பா, மனமிறங்கி அழாதே சொல்லி நாயின் உதவி கண்ணீரை துடைத்த தெய்வம் பிள்ளை வாழ்க்கை கண்ணீரை துடைத்து அனுப்புங்க. சரீரத்தில் எந்த இடத்தில் வேதனை இருந்தாலும் சரி, விடுதலை கொடுத்து அனுப்புங்க. தரித்திரங்களை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்கப்பா. உம்மால் கண்ணீர் துடைக்கப்பட்ட மக்களை மாற கிருபித்தாங்க. குருவானவருக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, அடியான மறைத்து வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே தீவிரங்க வந்துட்டேன், உங்கள் ஊருக்கு வரல, நான் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டேன். நான் இன்னைக்கு காலையில் எழும்புனது 2:45 மணி. காலையில் 3 மணிக்கு புறப்பட்டு குளித்து 3:45 சர்ச்சுக்கு போனேன். காலையில் என் பக்கத்தில் ஒரு திருவிழா, ஒரே கூட்டங்கிறதுக்காக 4 மணிக்கு ஆராதனை, 5:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்சது. முடிஞ்சோடனே நிறைய வந்து திருச்சிக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு, மதுரைக்கு வந்து சில வேலையில் முடிச்சுட்டு, வரவழி சில கல்லாம் முடித்து பொட்டப்பட்டிக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நானும் மனுஷன் தானே, 77 வயசாகுது எனக்கு. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து வரல. ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்த அற்புதம், ஆண்டவர் என்ன நடத்தின வீதம், இதுவரைக்கும் எனக்கு குறைவில்லாமல் பாதுகாத்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை தான். வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, யாரும் எடுத்து போக முடியாது. யார் தான் சரி, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ மேதை, இந்த ஊரில் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, 1000 ஏக்கர் இருக்குது, 900 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஏக்கரும் முன்னால் வராது. ஆண்டுடைய அன்பு தான் கூட வரும். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும், அதுதான் ஆண்டு விரும்புகிறார். பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கொஞ்ச நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்து மீதே 80 வருஷம். நான் காலையில் 2:45 மணிக்கு எழும்புறேன். என் மனைவிக்கும் வயசு ஆகிட்டு ரொம்ப. என் மனைவி என்னை பார்த்து கேட்டா, எங்கப்பா போகிறீங்கன்னு கேட்டா. ஊருக்கு போகிறேன்னே. நானும் உங்கள் கூட வரேனேன்னு சொன்னான். வர முடியாதுமா, உனக்கு நடக்க முடியாது, கஷ்டம், நான் போயிட்டு வந்துடுறேன்னே. அவர் வார்த்தை சொன்ன, கடல்கிட்ட போகும்போது என்ன சேர்த்து கூட்டு போயிடலான்னு கேட்டா. கடல்கிட்ட போகும்போது சேர்த்து கூட்டு போயிடலான்னு கேட்டா. எனக்கு ஒன்றும் ஓடலை. அவகிட்ட போய் நின்றுட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவன் தலையெல்லாம் தடவி இன்னொன்று முத்தம் கொடுத்துட்டு, பயப்படாதம்மா, ஏன்னா சாராள் 127 வயசு தான் வாழ்ந்திருக்கா. ஆதியம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சாராள் 127 வயசு தான் வாழ்ந்திருக்கா. சாராள் இறந்த உடனே ஆபிரகாம் கதறி கதறி அழுதார். வேதத்தில் வாசிக்கணும், ஆதியம் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதார். அவங்க அன்பு அதை நினச்சி பார்த்தேன். அது மாதிரி முந்தின நாள் காலையில் மிட் நைட் 1 மணி இருக்கும். என்னை பார்க்க உள்ள வந்துட்டு தேடி வந்துக்கா, தவறி கீழே விழுந்துட்டா, எழும்ப முடியலை. நான் திடீர்னு இருந்துச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு ஆள் கீழே படுத்துருக்குன்னு பார்த்தா என் மனைவி எழும்ப முடியாது படுத்திருந்தா. இவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கூட வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. வாழ்கிற வாழ்க்கை எப்போ யாருக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. உலகத்தேன் மாந்தரே கதிராது வாருமே, உலகத்தேன் மாந்தரே கதிராது வாருமே, இயேசுவை அண்டினார் தேசங்கள் மாறிப்போ, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போ, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும்
கருணையில் அழைப்பினார் மரணநேரம் வருகையில் கருணையில் அழைப்பினார் மரணநேரம் வருகையில் தூக்கத்தால் துந்திட பற்றுள்ளோர் கவரிட சூத்தத்தால் துந்திட பற்றுள்ளோர் கவரிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் வாழ்க்கையே இயேசுவா நாட்களை பூரிப்பா வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார் ஓட்டுமை இருக்கிற காத்துக்குள் சுவாசத்தை ஓட்டத்தை முடித்திட காத்துக்குள் சுவாசத்தை மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் காலமோ செல்லுதே வாலிபோ மறையுதே காலமோ செல்லுதே வாலிபோ மறையுதே எல்லாமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள். என் மனைவி கூட பிறந்த 5 பேர் 5 லேடிஸ் 4 பேர் இல்லை. ஒரு அக்காக்கு ராஜபாளையத்தில் இருந்தாங்க. தலபாபுரத்தில் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க ஒரு காலத்தில். வாழ்க்கையை நினச்சி பார்க்கறது உண்மை இல்லை. காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சு கம்யூனியன் வாங்கிட்டு வெளியே உட்காந்துருக்கேன். எங்கள் சர்ச்சு மக்களை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. நிறைய பேர் அவங்க கஷ்டங்களில் கண்ணீர்கள் நிறைய காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மகள் வந்தா, வரும்போதே அழுக, கண்ணீர், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம். ஏன் இந்த நிலைமை? அவர் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நல்ல மகள், தேவனுக்கு பிரியமான மகள். ஆனால் எது இருந்தாலும் சரி, அவன் நினச்சி பார்த்தது உலகம் ஒரு விதமாக இருந்தாலும் சொல்லி உலகத்துக்காக ஒத்து போனோன்னு சொல்லி வாழ்ந்து, புருஷனுக்காக தாய் தப்பனுக்காக வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்த மகள், கடவுளுக்கு பிரியமான மகள். ஆனால் ஆண்டவர் முழுசாக பிடிக்கலை. அதான் கஷ்டம். அதான்
கடவுளுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தால் தான் ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏதோ வாழ்ந்தோம் ஒப்புக்கு வாழ்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கை இல்லை. ஒப்புக்கு நீ வாழ்ந்தால் ஆண்டவர் உப்பை விட்டுட்டு போயிடுவார். நிறைய பேர் வாழ்கிறாங்க. நிறைய பேர் தான் ஒப்புக்கு சும்மா கிறிஸ்தவன் சொன்னால் ஓட்டு போட்டுக்கலாம், டிசி ஆகிக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிக்கலாம், சிகரெட் பிடிச்சிக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம், இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு தூரம், வெகு தூரம். ஆண்டு எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார், எதுக்கு இத்தனை பாடுகளை பட்டார், இத்தனை கஷ்டங்களை பட்டார், இத்தனை வேதனை கூட அனுபவித்தார், எதுக்கு நான் வாழணுங்கிறதுக்காக தான். என் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை இருக்கணுங்கிறது தான். என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு நிறைய பேர் வாழ்காங்க. நான் அந்த மகள்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், கூப்பிட்டு, அம்மா நீ உன் பிள்ளையை ரொம்ப நம்புகிற, உன் மகனை ரொம்ப நம்புகிற, உன் மகனை அப்படி நம்பாத, கடவுளை நினச்சி வாழு, கடவுளை நினச்சி வாழு, பிள்ளை வாழ்க்கை நினைக்காத சொல்லி கேட்கல. பிள்ளை இஷ்டத்துக்கு போல விட்டுட்டா. வாழ்க்கையை சொல்லுவாங்கள, பிள்ளையை அடித்து விட, முருங்கையை வெட்டி விடன்னு சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கை. சும்மா இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு தான் பிள்ளை வளர்ந்தா போதும், வாழ்ந்தா போதும் சொன்னால் அது எப்படி ஆகும்? இந்த பேத்தியை வளர்த்த பேப்பை விட சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பாட்டி மாதிரி வளர்க்க பிள்ளை பேப்பிள்ளையை மாறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாதுல்ல. அழுத காட்சியை பார்க்கணும். இந்த வாலிப வகை தாய் வார்த்தை மீறி தவறான நண்பர்கள்ட்ட போய் பழகி ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு அந்த பெண்ணு நான் அடிமைக்கு படுத்தி எப்படியோ வாழ்ந்துட்டான். கடைசியில் அந்த பெண்ணு போய் இவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தவறாக இவனை பயன்படுத்துகிறான்னு சொல்லி பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். என் மகன் வரணுமே, என் மகன் வரணுமே சொல்லி ஏக்கம் கண்ணீர் பாருங்க. அவள் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் வாழ்க்கையில் கஷ்டம்? ஏன் கடவுள் பிரியம் வந்து நான் வாழ்கிறேன். இப்போ 40 நாள் 2 டேஸில் 40 நாள் சரியாக 5 மணி 6 மணிக்கு வந்தேன். 40 நாள் ஒரு நாள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடாமல் இருந்தேன். மத்தியானம் தோறும் ஒரு நாள் சாப்பிடல. 40 நாளும் கடவுள் தானே வாழ்ந்தேன். நீ எப்படி தான் வாழ்ந்தாலும் வாழ்க்கை சீரில்லைன்னு சொன்ன, உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்ன, நீ உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, சொத்து பகட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அது வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். பிரியம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆடு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நான் நெடுங்கல்ல சில பேர் பைபிள் வாசிக்கிறதில்லை, ஆண்டரை தேடுறதில்லை, ஆண்டு முன்னுச்சி வாடுறதில்லை. ஏன் கஷ்டம் வராது? ஏன் ஒன்று கஷ்டம்? பணம் ஒன்று காப்பாற்றதில்லை, புருஷன் காப்பாற்ற மாட்டான்ல, பிள்ளை காப்பாற்றதில்லை. வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். கடவுள் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். நீ கடவுள் பிரியமாக வாழும்போது பிள்ளையை வளர்க்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். பிள்ளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி ஞானமாக வளர்க்கணும் கடவுளுக்கு தெரியும். உனக்கு ஒன்று காரியங்கள் இல்லை. உன் வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துப்பாரு. பொன்னை புடம்பிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடம்பிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பது இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் உதிரவமே.
அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சிக்கிஞ்சாதே எதுக்கு நீ அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சிக்கிஞ்சாதே எதுக்கு நீ பஞ்சாய் பரந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே வடியாதே கண்ணீரின்று மானம் வடியாதே நின்று வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று இடிவேகம் வந்திடும் விழிவெளி தொனித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. போய் எழும்பலாமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுப்பி ஆண்டு நினைச்சு துதிக்க ஆண்டவரே காரங்களோடு கூட இடுக்கின்ற ராஜா அன்புகளை ஏவட்டும் சாமி நம்முடைய நீதியை தாங்கட்டும் ஆண்டவரே உடைய அற்புதங்களை பள்ளியெடுத்து ஆண்டு கேட்கலாமா? எந்த பாவத்தோடு வந்திருந்தாலும் சரி எந்த சாபத்தோடு வந்திருந்தாலும் சரி இன்றைக்கு உன் ஆண்டு வாழ்க்கையில் விடுதலை தர காத்து கொண்டு இருக்கிறார். கடந்த 4 மாதங்களில் கரம்பிடித்து நடத்தின தெய்வம் 5வது மாதத்தை காணபடியான கிருபை தந்திருக்கிறார். எத்தேவர்களாத பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். வியாதிகள் நீங்க கஷ்டங்கள் மாற ஆண்டவரே நீ விடுதலை தாங்க ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டு துதிக்கலாமா? உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை
விடுதலை தாங்க ஐயா. சரீர பலவீனத்தோடு வந்திருக்க சுவாமி, வேதனையோடு வந்திருக்கிறேன். உலகத்தால் தள்ளப்பட்ட நிலை வந்து ஆண்டவரே, நீ தள்ளப்பட்டால் நேசிக்க தெய்வம் என்பது ஆண்டவர் வந்திருக்க ஆண்டவரே. மனம் இறங்கி நோக்கி பாருங்க, இருதயத்தை வேண்டுதலை பாருங்க சாமி. அன்பின் கரம், ஆஸ்வதிக்கப்பட்ட கரம், பயப்படாதே அவனோடு கூட இருப்பேன் சொல்ல தெய்வமே. உங்களோடு இருக்க போற கிருபைக்கு ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரை கொஞ்சம் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரியமறி சொன்னாரே, இன்றைக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். ஆண்டவரே காத்துக் கொள்ளுங்க ஐயா, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் கரம் கூடுகட்டான்னு கேட்கலாமா? நிச்சயமாய் அவனை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பலிகி பெருகவே பலிகி பெருவே சொல்ல தெய்வம் இன்றைக்கு ஆஸ்வதிக்க போகிறார். எந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசுராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. மேன் ஆண்டவரே, என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்கும்படியாய், போற்றும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா, கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. எப்பொழுதும் உன் நாமத்தை துதிக்க நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து பாட நீ கிருபை தாங்க ஐயா. ஏழை பிள்ளைப்பா, மனமிறங்கி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. பலவீனத்தில் பலன் பரிவமாக விளங்கு சொன்ன தெய்வம் சரி. எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, பயப்படாதே, நான் துணை நிற்பேன் சொன்ன தெய்வம் துணை நின்று காத்துக்கொள்ளுங்கப்பா. சரீர பலவீனத்தை எடுத்து போடுங்க, கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. நீர் விடுதலை கொடுக்க ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள கிருபைதான் கேட்கலாமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் வந்து பாடுகளை இறந்திருக்கீங்க, கஷ்டங்களை இறந்திருக்கீங்க, வேதனைகளை இறந்திருக்கீங்க சாமி. ஏழை பிள்ளைகளப்பா, மனமிறங்கி அழாதே சொல்லி நாயின் உதவி கண்ணீரை துடைத்த தெய்வம்
பிள்ளை வாழ்க்கை கண்ணீரை துடைத்து அனுப்புங்க. சரீரத்தில் எந்த இடத்தில் வேதனை இருந்தாலும் சரி விடுதலை கொடுத்து அனுப்புங்க. தரித்திரங்களை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்கப்பா. உம்மால் கண்ணீர் துடைக்கப்பட்ட மக்களாய் மாற கிருபித்தாங்க. குருவானவருக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. அடியாரை மறைத்து வெளிப்படுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் எத்தனையோ பேருக்கு வந்துட்டேன். உங்கள் ஊருக்கு வரல, நான் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டேன். நான் அன்றைக்கி காலையில் எழும்புனது 2:45 மணி. காலையில் 3 மணிக்கு புறப்பட்டு குளித்து 3:45க்கு சர்ச்சுக்கு போனேன். காலையில் என் பக்கத்தில் ஒரு திருவிழா, ஒரே கூட்டங்கிறதுக்காக 4 மணிக்கு ஆராதனை, 5:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்சது. முடிஞ்சோடனே நிறைய வந்து திருச்சிக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு, மதுரைக்கு வந்து சில வேலையில் முடிச்சுட்டு, வரவழி சில கல்லாம் முடித்து பொட்டப்பட்டிக்கு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நானும் மனுஷன் தானே, 77 வயசாகுது எனக்கு. எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து வரல. ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்த அற்புதம், ஆண்டவர் என்னை நடத்தின வீதம், இதுவரைக்கும் எனக்கு குறைவில்லாமல் பாதுகாத்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை தான். வாழ்க்கை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, யாரும் எடுத்து போக முடியாது. யார் தான் சரி, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ மேதை, இந்த ஊரில் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, 1000 ஏக்கர் இருக்குது, 900 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஏக்கரும் முன்னால் வராது. ஆண்டுடைய அன்பு தான் கூட வரும். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கொஞ்சம் நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீது 80 வருஷம். நான் காலையில் 2:45 மணிக்கு எழும்புகிறேன். என் மனைவிக்கும் வயசு ஆகிட்டு ரொம்ப. என் மனைவி என்னை பார்த்து கேட்டா, எங்கப்பா போகிறீங்கன்னு கேட்டா. ஊருக்கு போகிறேன்னே. நானும் உங்கள் கூட வரேனேன்னு சொன்னான். வர முடியாதுமா, உனக்கு நடக்க முடியாது, கஷ்டம், நான் போயிட்டு வந்துடுறேன்னே. அவர் வார்த்தை சொன்ன, கடவுள்கிட்ட போகும்போது என்ன சேர்த்து கூட்டு போயிடலான்னு கேட்டா. கடவுள்கிட்ட போகும்போது சேர்த்து கூட்டு போயிடலான்னு கேட்டா. எனக்கு ஒன்றும் ஓடலை. அவகிட்ட போய் நின்றுட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவன் தலையெல்லாம் தடவி இன்னொன்று முத்தம் கொடுத்துட்டு, பயப்படாதம்மா, ஏன்னா சாராள் 127 வயசு தான் வாழ்ந்திருக்கா. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சாராள் 127 வயசு தான் வாழ்ந்திருக்கா. சாராள் இறந்த உடனே ஆபிரகாம் கதறி கதறி அழுதார். வேதத்தில் வாசிக்கணும். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதார். அவங்க அன்பு அதை நினச்சி பார்த்தேன். அது மாதிரி முந்தின நாள் காலையில் மிட் நைட் 1 மணி இருக்கும். என்னை பார்க்க உள்ள வந்துட்டு தேடியதுக்கா தவறி கீழே விழுந்துட்டா. எழும்ப முடியலை. நான் திடீர்னு இருந்துச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு ஆள் கீழே படுத்திருக்குன்னு பார்த்தா என் மனைவி எழும்ப முடியாது படுத்திருந்தா. இவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கூட வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. வாழ்கிற வாழ்க்கை எப்போ யாருக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. உலகத்தேன் மாந்தரே கதிராது வாருமே, உலகத்தேன் மாந்தரே கதிராது வாருமே, இயேசுவை அண்டினார் நேசங்கள் மாறிப்போ, இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போ, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள்.
கருணையில் அழைப்பினார் மரணநேரம் வருகையில் கருணையில் அழைப்பினார் மரணநேரம் வருகையில் துக்கத்தால் துந்திட பற்றுள்ளோர் கவரிட சுத்தத்தால் சுழ்ந்திட பற்றுள்ளோர் கவரிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் வாழ்க்கையே இயேசுவா நாட்களை பூரிப்பா வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார் ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் சுவாசத்தை ஓட்டத்தை முடித்திட காத்துக்கொள் சுவாசத்தை மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் காலமோ செல்லுதே வாலிபோ மறையுதே காலமோ செல்லுதே வாலிபோ மறையுதே எல்லாமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள். என் மனைவி கூட பிறந்த 5 பேர் 5 லேடிஸ் 4 பேர் இல்லை. ஒரு அக்காக்கு ராஜபாளையத்தில் இருந்தாங்க. தலபாபுரத்தில் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க ஒரு காலத்தில். வாழ்க்கை நினச்சி பார்க்கறது உண்மை இல்லை. காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சு கம்யூனியன் வாங்கிட்டு வெளியே உட்காந்துருக்கேன். எங்கள் சர்ச்சு மக்களை ரொம்ப நேசிப்பாங்க. நிறைய பேர் அவங்க கஷ்டங்களில் கண்ணீர்கள் நிறைய காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மகள் வந்தா. வரும்போதே அழுக, கண்ணீர், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம். ஏன் இந்த நிலைமை? அவர் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நல்ல மகள், தேவனுக்கு பிரியமான மகள். ஆனால் எது இருந்தாலும் சரி, அவன் நினச்சி பார்த்தது உலகம் ஒரு விதமாக இருந்தாலும் சொல்லி உலகத்துக்காக ஒத்து போனோன்னு சொல்லி வாழ்ந்து, புருஷனுக்காக தாய் தப்பனுக்காக வாழ்ந்து எப்படியோ வாழ்ந்த மகள், கடவுளுக்கு பிரியமான மகள். ஆனால் ஆண்டவர் முழுசாக பிடிக்கலை. அதான் கஷ்டம். அதான்
கடவுளுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தால் தான் ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏதோ வாழ்ந்தோம் உலக்கு ஒப்புக்கு வாழ்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கை இல்லை. ஒப்புக்கு நீ வாழ்ந்தா ஆண்டவர் உப்பை விட்டுட்டு போயிடுவார். நிறைய பேர் வாழ்கிறாங்க. நிறைய பேர் தான் ஒப்புக்கு சும்மா கிறிஸ்தவன் சொன்னால் ஓட்டு போட்டுக்கலாம், டிசி ஆகிக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிக்கலாம், சிகரெட் பிடிச்சிக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம், இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு தூரம், வெகு தூரம். ஆண்டு எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார், எதுக்கு இத்தனை பாடுகளை பட்டார், இத்தனை கஷ்டங்களை பட்டார், இத்தனை வேதனை கூட அனுபவித்தார், எதுக்கு நான் வாழணுங்கிறதுக்காக தான். என் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை இருக்கணுங்கிறது தான். என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு நிறைய பேர் வாழ்காங்க. நான் அந்த மகள்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், கூப்பிட்டு, அம்மா நீ உன் பிள்ளையை ரொம்ப நம்புகிற, உன் மகனை ரொம்ப நம்புகிற, மகனை அப்படி நம்பாத, கடவுளை நினச்சி வாழு, கடவுளை நினச்சி வாழு, பிள்ளை வாழ்க்கை நினைக்காத சொல்லி கேட்கல. பிள்ளை இஷ்டத்துக்கு போல விட்டுட்டா. வாழ்க்கையை சொல்லுவாங்களே, பிள்ளையை அடித்து விட, முருங்கையை வெட்டி விடன்னு சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கை. சும்மா இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு தான் பிள்ளை வளர்ந்தா போதும், வாழ்ந்தா போதும் சொன்னால் அது எப்படி ஆகும்? இந்த பேத்தியை வளர்த்த பேப்பிள்ளை சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பேத்தியை பாட்டி மாதிரி வளர்க்க பிள்ளை பேப்பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாதுல்ல. அழுத காட்சியை பார்க்கணும். இந்த வாலிப வகை தாய் வார்த்தை மீறி தவறான நண்பர்கள்ட்ட போய் பழகி ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு அந்த பெண்ணு நான் அடிமைக்கு படுத்தி எப்படியோ வாழ்ந்துட்டான். கடைசியில் அந்த பெண்ணு போய் இவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தவறாக இவனை பயன்படுத்துகிறான்னு சொல்லி பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். என் மகன் வரணுமே, என் மகன் வரணுமே சொல்லி ஏக்கம் கண்ணீர் பாருங்க. அவ கேட்ட ஒரே கேள்வி, என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் கடவுள் பிரியமாக தானே வாழ்கிறேன். இப்போ 40 நாள் 2 டேஸில் 40 நாள் சரியாக 5 மணி 6 மணிக்கு வந்தேன். 40 நாள் ஒரு நாள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடாமல் இருந்தேன். மத்தியானம் தோறும் ஒரு நாள் சாப்பிடல. 40 நாளும் கடவுள் தானே வாழ்ந்தேன். நீ எப்படி தான் வாழ்ந்தாலும் வாழ்க்கை சீரில்லைன்னு சொன்ன, உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்ன, நீ உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க, சொத்து பகட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அது வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். பிரியம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நான் நெடுங்கல்ல சில பேர் பைபிள் வாசிக்கிறதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை, ஆண்டவர் முன்னுச்சி வாழ்றதில்லை. ஏன் கஷ்டம் வராது? ஏன் ஒன்று கஷ்டம்? பணம் ஒன்று காப்பாற்றதில்லை, புருஷன் காப்பாற்ற மாட்டான்ல, பிள்ளை காப்பாற்றதில்லை. வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். கடவுள் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். நீ கடவுள் பிரியமாக வாழும்போது பிள்ளையை வளர்க்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். பிள்ளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி ஞானமாக வளர்க்கணும் கடவுளுக்கு தெரியும். உனக்கு ஒன்று காரியங்கள் இல்லை. உன் வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துப்பாரு. பொன்னை புடம்பிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடம்பிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பது இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சிக்கிஞ்சாதே எதுக்கு நீ அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சிக்கிஞ்சாதே எதுக்கு நீ பஞ்சாய் பரந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே வடியாதே கண்ணீரின்று மானம் வடியாதே நின்று வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று இடிவேகம் வந்திடும் விழிவெள்ளி தொனித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும் சூராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கிறார் பாராதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சூளையில் ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போகும்போது எதுக்கு சொன்னாங்கன்னா, சில பிள்ளைகளை வளர்க்குறது ஞானமாக வளர்க்குறது இல்லை, தான் கதை முடிஞ்சால் போதும், அவ்வளோதான். பிள்ளை வந்து லேட்டாக வந்த, ஏன் வந்த, எங்கே போனேன், ராத்திரி எங்கே படுத்திருந்த, யாரும் கேட்கறதில்லை. இந்த அவுட்டு விட்ட கழுதை அவுத்து விட்ட மாடு மாதிரி விட்டுறது. ஒரு பையனுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கைக்கு போகிறாங்க, மகனுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கைக்கு போகிறாங்க வீட்டுக்கு. கல்யாணம்னு சொன்ன பிறகு அந்த மகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கு, யாருக்கும் தெரியாது. அவன் என்ன சொல்லிட்டான், தாய் தப்பையிட்ட மண்டபத்தில் போய் படுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு படுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு படுத்துட்டு குடும்பம் நடத்திட்டான். எங்கேயோ குடும்பம் நடத்தி 3 பிள்ளையை பற்றி எடுத்துட்டான். அந்த தாய் 3 பிள்ளையோடு வந்து நிற்கிறா. உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறியே, எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்கா. நிறைய பேர் நினைக்கிறது இல்லை, ஏன் நினைக்கிறது இல்லைன்னா, அவனே கிறிஸ்தவங்க காணிக்கை கொடுத்துட்டோம், சந்தா கொடுத்துட்டோம், கம்பெனி வாங்கிட்டோம், நமக்கு குறைவுன்னு நினைக்காத. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதிகளிடம் வைக்கப்பட்டது, நீதிபதி நியாய கர்த்தர் எனக்கு தருவான்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3 கடைசி 7 வசனம் வாசிக்க பார்க்க முடியல. ஒரு கிரீடம் எடுத்துட மாட்டார். ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவன் சாட்சி நீ வாழாமல் சொன்னால் ஒருத்தரும் பரவத்து போக முடியாது. நீதி டிசி போக முடியாது, எக்ஸிக்யூட்டிவ் போக முடியாது, லேசிட்டிவ் போக முடியாது, பிஷப்பும் போக முடியாது. அவங்க வாழ்க்கை சுத்தம் இல்லை. வரும்போதே என்ன சம்பாதிக்க மாட்டலாம். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், அருமையான தம்பி சொன்னார், ஐயா ஒரு சர்ச்சி மெம்பர்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சர்ச்சி மெம்பர்னா கார் கொடுத்துருக்காங்களா, சைட் லைட் கொடுத்துருக்காங்களா, குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன். அவர் புரியலை. அப்படின்னு நினைக்காங்க. டிசி மெம்பர்னா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு சொன்னால் நீ எப்படி வாழணும் வாழ்க்கை? 1 தீமோத்தேயு 3 வாசிக்கும் போது கண்காணிப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஒரே புருஷனோட மனைவியாக வாழணும், சுத்தமுள்ள மனுஷனாக இருக்கணும்,
வேசிகளனா இருக்கக்கூடாது, விபச்சாரக்காரன் இருக்கக்கூடாது. மனுஷன் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? டிசி மெம்பருங்க. நம்ம டைசி எடுத்துக்கங்களேன், கரஸ்பாண்டாக வரதான் வரும்போது என்ன பண்ணுறான், எத்தனை அப்பாயின்மெண்ட் போடலாம், எவ்வளோ துட்டு எடுக்கலாம், இதை தான் வரான். இது சாபம். வீட்டு முன்னப்படுத்துறதுக்கு வேற எங்கேயும் போகாது, சாபம். துட்டை அடுத்த துட்டை எடுக்கணும். ஆண்டு ரத்தத்தை சம்பாதித்து திருச்சபையை பாழ்படுத்தணும்னு சொல்லி துட்டு அடிக்கணும். நீ வராத. சீரட்டு பிடிக்கணும், டாஸ் மேலே தண்ணி அடிக்கணும், எப்படி வாழ்ந்துச்சு வராத. பரிசுத்தமான சபை, பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உலகத்தை சுற்றினாலும் நன்மை செய்து சுற்றிட்டு இருந்தார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது என்கிட்ட பாவண்டு யாரும் குற்றப்படுன்னு கேட்ட ஒரே தேவையும் இயேசு மாத்திரம்தான். ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்கல, ஆண்டவர் மாத்திரம் கேட்டார். அந்த வாழ்க்கையை நினச்சி ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா தான் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ பரிசுத்த வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கையில இல்லை. நிறைய பேர் உண்மையான வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, சாபத்தின் பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த வாழ்க்கை இல்லை. முன்போல தேவனுடைய திருச்சபை அசிங்கப்படக்கூடாது. சாபத்தை கொண்டு வந்துடும். பணம் ஒன்று வாழ வைக்காது, வீடு வாசல் வாழ வைக்காது, படிப்பு ஒன்று வாழ வைக்காது, அழகு வாழ வைக்காது. ஆண்டவருடைய அன்பு தான் ஒன்று வாழ வைக்க முடியும். அந்த அன்புக்கு நீ பாத்திரமா வாழணும். ஆண்டு எதுக்கு அழைச்சாரோ அது பாத்திரமா நீ வாழணும். நான் வாழ்க்கையில் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு 77 வயசாகுது. எனக்கு 31 வயசுல கல்யாணம். அதுக்கப்புறம் 45 வயசு 46 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். கல்யாணம் போது அவ்வளோ தருத்திரம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கண்ணீர். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு சாதாரண ஒரு பேண்ட் வாங்கி தச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான் கல்யாணத்துக்காக. ஆனால் ஆண்டு இன்னைக்கு எவ்வளோ வயதுக்கு காரணம் கேட்டால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு. ஆண்டு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் பாரு, எவ்வளோ கிருபை ஆண்டவர் தருவார். வர்றாரு ஆண்டு கேட்பார்ல, உனக்காக மறித்தேனே, உனக்கு அத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடுகள் பட்டேன், எனக்கு என்ன செய்தா கேட்பார்ல. என்ன செய்ய போற ஆண்டவருக்காக, என்ன செய்ய போற? நீ பரிசுத்தமா வாழ்ந்தா உனக்கு தான் லாபம். பிள்ளைகள் நல்லா இருக்கும், புருஷன் நல்லா இருப்பாரு, குடும்பங்கள் கட்டப்படும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். பொல்லாங்கும் குடும்பத்தை டச் பண்ண முடியாது, தூசி மேல உங்க மேல உட்கார முடியாது. ஆண்டு பார்த்துக்குவாரு. ஏன்னா வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும், வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் சத்துருக்களும் இடங்குபடி செய்வார். விதத்தில் வாசிக்கிறோம். உன் வழி கடவுளுக்கு பிரியமா இருக்கா? கடவுள் சாட்சியுள்ள வழியா இருக்கா? மகிமுள்ள வழியா இருக்குதா? அதை நினைச்சு பார்க்கணும். ஐயா ஏதோ வளர்ந்த முடியாது. இன்னைக்கு காலையில் நான் 2:45 மணிக்கு எழுப்பி இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனசில் ஒரு தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? கடவுள் கொடுத்த ஊழியத்தை செய்யவன் கடவுள் கிருபை தந்திருக்கார். கடவுள் கொடுத்த ஊழியத்தை திரும்ப சிரமமாக செய்ய முடிய காணத்தார். என் மனைவி ஆண்டவர் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும் நான் ஒரு வேலை செய்ய போகிறேன், அவருக்கு தெரியும். எனக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், அத்தனையும் ஆண்டவர் பார்ப்பார். 2 பேர் வேலைக்கு உதவி செய்கிறாங்க. 2 பேர் பகல் ஒருத்தர், நைட்டில் ஒருத்தர் ஃபுல்லாக இருக்காங்க. இருந்தாலும் நான் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. ஐயா உன்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். சாபமான முள்மொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. பாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் குணமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் குணமானோ. ஐயா தழும்புகளால் குணமானோ. ஐயா தழும்புகளால் குணமானோ. மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நல்லவர் அருவ வல்லவர், நீ நல்லவர் அருவ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நமக்கு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கிறதா தானே விரும்புறது. காரணம் வேற ஒன்றும் இல்லை. கடந்த வருடம் மே மாதம் நான் என் குடும்பமாக மேலை நாடுகளுக்கு சென்றிருந்தோம். மேலை நாடுகளுக்கு சென்றிருக்கும்போது
இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும்போது ஒரு போதகரை அழைச்சார் நைட்டில். ஐயா கொஞ்சம் வாங்க என் கூட. நான் நைட்டில் 9 மணி இருக்கும். அவர் மலையாளின்னா ரொம்ப தேவனுக்கு பிரியமான மகன், ரொம்ப தேவனுக்கு பிரியமான மகன். அழைச்சி 3 சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனார். 3 சர்ச்சுக்கு. ஒரு சர்ச்சில் பள்ளிவாசலை மாறிடுச்சு, தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை காட்டினார். இன்னொரு சர்ச்சில் லக்ஸரி லைஃப், டான்ஸ், ஆடல் பாடல் டான்ஸு, நடன கழிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை காட்டினார். இன்னொரு சர்ச்சில் டாஸ்மார்க் கடை காட்டிட்டு இப்படி கண்ணீர் விட்டு அழுதார். இந்த அழுகப்போ ஏங்கி எழுதாரு. ஏங்கி ஒரு பாரம் தரிசனம். வேதத்தில் வாசிக்கும் 2 கொரிந்தியர் 11:27-28 வாசிக்கும் போது 27-28 வாசிக்கும் போது பரிசுத்த பவுலுடைய ஊழியத்தெல்லாம் பற்றி பேசுவார். இப்படிப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், 3 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தேன், கண்ணீரில் இத்தனை நாள் நடுப்பகல் முழுதும் கடலில் போக்கினேன், தாகத்தில் வாழ்ந்தேன், நிர்வாணத்தில் வாழ்ந்தேன். ஆனால் இவை மற்றிலும் கூட திருச்சபை நாள்தோறும் அழிவதை என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லி அழுதார். அந்த அழுத காட்சியை பார்த்தேன். ஒரு வாரம் தரிசனம். இன்னைக்கு திருச்சபை அழிஞ்சு தான் போகுது. இன்னைக்கு அப்படி ஒன்று அட வச்சிடறாங்க, எந்த கட்சியில ஒன்று அட வச்சிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ தான் இன்னை முதல்வர், நாளைய பிரதமர் நீ தான் சொல்கிறாங்க. அடக்கு வச்சுட்டு தான் வாழ்க்கைக்கு சுய லாபுக்காக. எவ்வளோ கேவலமான சாபம், எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. திருச்சியை கொண்டு வித்துடுறாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 21 வாசிக்கும் போது ஒரு ராஜா, ஆகாப் ராஜா, முன்னாடி ஈசபேல் ராஜா வீட்டுக்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது. நாபாத்து ஒரு நீதிமானுடைய தோட்டம். தோட்டத்தை கொண்டு போய் கேட்குறாரு, தோட்டத்தை தாப்பா உனக்கு நான் பணம் தரேன், இல்லை வேற ஒரு தோட்டத்தை உனக்கு தாரேன் அப்படின்னு கேட்க. அப்படின்னு சொல்கிறான், என் பிதாக்கள் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுன்றான். ராஜாவுக்கு ரொம்ப வேதனை. அடுத்த தோட்டம் இன்னைக்கு அப்படி தான் விற்கிறான். திருச்சி விஷயத்தை அப்படி தான் விற்கிறான். கரையம் போட்டு கூறு போட்டு விற்கிறான். ஆண்டர் கூறு போட்டுருவார். ஆண்டு துண்டாக கூறு போட்டுருவார். வாழ முடியாதனால என் கைட்டு செய்கிற எல்லா காரியம் சாபமாயிடும், அழிஞ்சிடும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா? திருச்சபை நம்பி ஆண்டவர் வச்சிருக்காரு. மிஷினரிகள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்களை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து பூமியில் கோபம் விதைக்கப்பட்டாங்க. ஐயா வேதத்தில் வாசிக்கும், யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி எத்தனை மிஷின் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது, ஒரு ஆலயம் கிடையாது. இந்த வாகுக்குளத்து பக்கத்தில், சங்கரங்குளத்து வாகுக்குளத்து பக்கத்தில் ராகுலன் மிஷினரி 3 ஏக்கர் நிலம் 2160 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. ஒரு 1840 ஆலயத்தை கட்டியிருக்காரு. அது பேண்டுறதுக்கு ஆள் இல்லை, பார்க்க ஆள் இல்லை. மிஷினரி எவ்வளோ தாக்கத்தோட இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த மனுஷன். அவன் 100 வயசு வரைக்கும் அங்கே வாழலாம். அவங்களுக்கு கிளைமேட்டில் எவ்வளவு அழகான வாழ்ற ராகுலன் மிஷினரி. சிவகாசியில் வந்து 37 வயசுல அங்களுக்கு சூடு தாங்க முடியாது, ரத்த வாந்தி எடுத்து செத்துருக்காரு. ரத்த வாந்தி எடுத்து அந்த அறிவில்லை, சிந்தனை இல்லை, யாருக்கும் அந்த எண்ணங்கள் இல்லை. தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, ஏமாத்த வாழ்க்கைக்காக, லக்ஸரி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காத, அழிஞ்சிரும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழாத. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது ஆண்டு சொன்னார்ல, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பு நிற்கவும் சுவர் அடிக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனையும் காணல. ஆண்டு சுவர் அடிக்கிற மனுஷனை ஆண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. நீ ஆண்டவர் குறித்த பாரத்தோடு வாழ்வாயா? குடும்பத்தை குறித்து பாரம் ஆண்டவருக்கு வரும். என் மகன் இந்த ஊழியத்தை செய்கிறான், என் மகள் இந்த ஊழியத்தை செய்கிறா, அவன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கும், ஆண்டவர் அந்த பாரம் அவனுக்கு கொண்டு வருவார். நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழாம எத்தையோ மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை இல்லை. வேதனை தரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் அழைப்பை நினைக்கணும். ஆண்டு எதுக்கு அழைச்சாரு, எது நோக்கத்துக்கு அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றி நீ வாழ்வாயானா உன் குடும்பங்கள் கட்டப்படும், ஆஸ்வதிக்கப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ முடியாது, வாழக்கூடாது. ராஜா கேட்டான், நாம தர முடியாதுட்டான். வீட்டில் போய் படுத்துட்டான் சாப்பிடாம. பொண்டாட்டி யோசேபில் கேட்கா, ராஜா சாப்பிட்டாச்சான்னு கேட்கா. சாப்பிடலன்னு சொல்கிறான். எதுக்கு? நாம தர முடியாதுட்டான். யாருடைய சொத்து? யாருடைய சொத்துக்கு அந்த நீ சாப்பிட முடியாமல் கிடக்க? அவ சொல்கிற,
அவள் நியாயமான மனுஷியாக இருந்தால் ஒரு உண்மையான மனுஷியாக இருந்தாலும் சாராள் ஆண்டவனை ஆபிரகாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா சாராளமாக கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையாக வாழ்ந்தாங்க, தேவனுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தாங்க, விக்கிரத்து மாற்றப்பட்ட மகளாக வாழ்ந்தாங்க. தேவனுடைய சாயலை தெரியும், அவனுடைய அன்பு பற்றி தெரியும், அவனுடைய நடத்துதல் பற்றி தெரியும். அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கலாம், அடுத்த தொட்டதே வேண்டாம் ஐயா, கடவுள் தருவார் சொல்லியிருக்கலாம். இவன்னு சொல்கிறா, நீ ராஜாதானே, நீ போய் படு நான் தாரேங்க, நீ போய் படு நான் தாரேங்க. அப்பமா தான் கேட்டிருக்கணும், நீ எப்படி தருவேன், நீ எப்படி தருவேன், தர முடியுமா, அடுத்த சொத்துன்னு கேட்கல, நீ தரு படுங்க. படுக்க சொல்லிட்டு என்ன சொல்கிற, ராஜா ஊருக்கு நாபாத்திற்கு ஊருக்கு லெட்டர் எழுதுறா, ராஜாவையும் தேவனையும் தூஷி தான் சொல்லி உபவாசம்னு போட்டு அவனை தூஷி தான் சொல்லி கள்ள வார்த்தையை சொல்லி அவனை கல்லறிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உபவாசம் எடுத்து நடக்க, இன்னைக்கு உபவாசம் எடுத்து நடக்க, அடுத்தவனை கொள்ளடிக்குதுக்கு அடுத்தவனை கொள்ளையடிக்குது, அவன் உபவாசம் நடக்க. உண்மை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தீபம் இல்லவா, அவருக்கு தெரியுமில்ல, ரத்த சத்தம் பருவத்துக்கு போகும்ல. ஆண்டு கூப்பிட்டு சொல்கிறாரு, எலியாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆகாப் செஞ்ச காரியத்தை பார்த்தியா, ஆகாப் செய்ய பொல்லாப்பத காரியத்தை பார்த்தியான்னு சொல்கிறாரு. ஆகாப் போய் பார்க்க போகிறான், எலியா ஆகாப் பார்க்க போகிறான். ஆகாப் சொல்கிறான், பொல்லாதவனே நீ கண்டுபிடித்தாயான்னு கேட்கான். ஆகாப் சொல்கிறான், தீர்க்கதரிசி எலியா சொல்கிறான், பொல்லாப்சனை விட்டு போட்டா. இன்னைக்கு திருச்சவர் எத்தனை பொல்லாப்சனை விட்டு போடுறாங்க, சாபத்தை தங்களுக்கு தாங்களே வாங்கிடுறாங்க, தாங்களே வாங்கிக்கிறாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவனை அணுகவே முடியாது, தேவனை யாரும் நேசிக்க முடியாது. பரிசுத்தமெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ்க்கையில் உனக்கு அந்த வாழ்க்கை சாபமாக மாறிடும். நினச்சி பார்க்கணும், நல்ல வாழ்க்கை பார்க்க கிடைச்ச நிலைமை என்ன. யோசேப்போட துண்டு எலும்பு கூட கிடைக்கல, யோசேப்போட துண்டு எலும்பு கூட கிடைக்கல. ஆகாப் மனம் திரும்பி அழுதான், ஆனால் அவன் உயிர் எப்படியோ போயிடுச்சு. இதுதான் காரியம். இதை மனசில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் எதுக்கு அழைத்தாரோ அந்த வலைக்கு பாத்திரமாக விளங்கணும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவி, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவி, அழைத்தீரே. எல் ஜனம் பாவத்தில் மாயிரவே, எல் ஜனம் பாவத்தில் மாயிரவே, எல் துயரறியோ, இதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரே வந்தேனோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரே வந்தினேனோ, அழைத்தீரே. என்னதான் தீங்கு
ஒரு வாழ்க்கை ஐயா. கடவுளுக்கு வாழுங்க, கடவுளுக்கு பிரியமாக வாழுங்க, திருச்சபைக்கு ஜெபம் பண்ணுங்க. நல்ல திருச்சபை ஆயர்கள் வரணும், நல்ல மூப்பர்கள் வேணும், தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா, தேவன் சாட்சி உள்ள பிள்ளைகளா, தேவனுடைய சபையை நடத்தக்கூடிய பிள்ளைகளா வளரணும். அநேக மக்கள் விசேஷமாக சுகம் பெறணும். நான் மாஞ்சோலைக்கு போவேன், வருஷம் மாஞ்சோலைக்கு போவேன். இப்போ 2 வருஷம் போகலை, பிரச்சனையாக இருந்தனால. கடவுள் சுத்தமாக இந்த வருஷம் கலெக்டரேட் பெர்மிஷன் வாங்கி கொஞ்சம் போகலாம், மக்களை பார்க்கலான்னு ஒரு ஆசை. அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல, தேயிலை தோட்டக்காரர் தொழிலாளிகள் தகராறு. அது ஒரு சில மனுஷர்கள் தாங்கையால் தாங்கண்ணை குத்துவாங்கல்ல, அது மாதிரி திருச்சபை உபதேசியாரை வச்சு மைத்திரே கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் கிறிஸ்தவன் தான். மைட்டன் செக்ரட்டரி, கோயில் உடைய உபதேசியார் மனுஷன். எத்தனை வருஷம் கோர்ட்டு கேஸு அது மாதிரி 5 கடைசியில் ஜெயிலில் இருந்தாங்க. ஒரு நாள் நான் போயிருக்கும்போது ஜெயிலில் இருக்கக்கூடிய மனைவிமார் வந்து என்கிட்ட சொல்லி அழுதாங்க, ஐயா நடந்து போச்சு, என் புருஷமாருக்கு போய் ஜெயிலில் இருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஜாமீன் வாங்க தரக்கு வழி இருந்தால் உதவி செய்ய கேட்டாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு சரி ஒரு ஆளை பார்த்து சொல்கிறேமான்னு சொல்லி ஜாமீன் வாங்கி கொடுத்தோம். கொடுத்த உடனே இறந்து போனுடைய மனைவி ஓடி வந்தாங்க. கொலை பண்ணவங்க தூக்கி வெளியே விட்டீங்க, என் புருஷன் செத்து போயாச்சு, என் புருஷனை உயிரை வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. அந்த அம்மா எங்கேயும் எடுத்தாங்க. ஒரு பெண்ணு மூளை வளர்ச்சியில் பெண்ணை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த பெண்ணுக்கு யார் பதில் சொல்றது? நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். காட்சியை பார்க்கும்போது கிறிஸ்தவன் தான் காரணம் கேட்ட, குற்றவாளி யாருன்னா கிறிஸ்தவன் தான். நிறைய தப்பு ஏற்பட்ட கிறிஸ்தவன் தான் பண்ணுறான். மற்றவங்களாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, மற்றவங்களாம் வந்து தெய்வங்களுக்கு பயப்படுறாங்க. நம்மளால எதுக்கும் பயப்படுறதில்லை. மனசாட்சின்னு நமக்கு கிடையாது, சுத்தமாக கிடையாது. துட்டு அடித்தா போதும், துட்டு வந்தால் போதும், துட்டு வாழ்க்கை வந்தால் போதும், ஏமாத்து வாழ்க்கை வந்தால் போதும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஊருக்கு நான் ஒரு தடவை போயிருக்கும்போது யாரோ தேயிலை தோட்ட மேஸ்திரி வீட்டை தங்குவோம், இன்ஜினியர் ஒருத்தரோட டீ மேக்கர் வீட்டை தங்குவோம். அப்போ இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்காக திருநெல்வேலிக்கு போகிறேன், நீங்கள் எங்கள் வீட்டை தங்க போகிறீங்கன்னு சொன்னார். என்ன ஆப்ரேஷன் கேட்டேன். காலில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்னாரு. எனக்கு ஒரு எண்ணம், நம்ம படிக்காத மனுஷன், ஒன்றும் தெரியாத ஆள், அவ்வளோ ஃபேமஸான ஆள் இல்லை. பேதர் நடந்து போகும்போது நிழல் பட்ட சுகமாச்சு. பேதர் நடந்து போகும்போது நிழல் பட்ட சுகமாக போச்சு. தோமா நடந்து போது சுகம் கிடச்சிது சொல்லி, ஐயா நீங்கள் என் வண்டி பம்பரில் கால் வைங்க சொல்லிட்டு ஒரு சொட்டு தேங்காய் எடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. அவ்வளோதான், அனுப்பியாச்சு. அவர் அங்கே திருநெல்வேலி வந்தார், ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரி போனார். ஆப்ரேஷன் பண்ணதை கட்டி இல்லை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ விசுவாசமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானால், தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானால், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நீ வாழ்வாயானால், கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நீ ஏழையாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம். உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். வேதத்தில் வாசிக்கும் லூக்கா 21:5 வாசிக்கும் போது, 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்கப்படுறாங்க. ஒரு ஏழை தாய் தட்டது 2 காசை போட்டா, 2 காசை போட்டா. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் மற்ற எல்லாரும் பார்க்கலாம் இப்படி அதிகமாக போட்டான்னு சொன்னார்ல. அது நீ ஏழையாக இருக்கலாம், ஏன்னா ஏழையின் வறுமை தான் கலங்கப்படணும். வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழி 10:15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்கப்படணும், ஏழையில் தான் கலங்கப்படணும். நீ ஆண்டவர் தேடும்போது, ஆண்டவர் முன் வச்சு வாடும்போது உன் கஷ்டங்கள்லாம் மாறும், வேதனையெல்லாம் மாறும். ஒரு விசுவாசமுள்ள தாய் எங்கள் ஆலயத்தில் இருக்கா,
ரெபேக்காள் பேர் ரெபேக்காள். தேவன் பிரியமான மகா. புருஷன் திடீர்னு இருந்துட்டாரு. பையன் தனிச்சு விட்டு ஓடி போயிட்டான். அப்பா இறந்துட்டாரு, நம்ம அம்மாவை நம்ம பார்க்க முடியாது, நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஓடிட்டான். ஆனால் வேதனை சொல்லுது, பூமியில் பாண்டா நீடிச்சிருக்கு, தகப்பனையும் தாயும் கணமணிச்சு வேதத்தில் வாசிக்கிறோம். விட்டு ஓடிட்டான். அந்த மகளுக்கு ஒரே விசுவாசம், ஆண்டவர் தான். என்கிட்ட கேட்டா என்னையா செய்யட்டும் கேட்டா, துன்பங்கள் தொல்லை எழுள்ளை சூழ்ந்து கொண்டாரோ, துன்பங்கள் தொல்லை எழுள்ளை சூழ்ந்து கொண்டாரோ, அவருவை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போ வாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவகீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவகீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை நாகமந்தாடு, ஊக்கமான ஆவி உன்னை நாகமந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இன்னைக்கு கூட இந்த மகளை பார்த்தேன் சர்ச்சில் காலையில் 4 மணிக்கு. நல்லா இருக்கேன் அண்ணே, அண்ணே நல்லா இருக்கேன். அதனால் சோர்ந்து போக யாரும் உங்களுக்கு கைவிட மாட்டார். ஆண்டவர் தான் உங்களை நேசிப்பார். மனைவி கை விட்டுருவா, புருஷனும் கை விட்டுருவான், பிள்ளைங்க கை விட்டுருவான். ஆனால் ஆண்டவர்லாம் கைவிட மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஏசாயா 49:15 வாசிக்கும், இஸ்ரவேலின் கற்பத்தையும் பாலகளையும் மறப்பாடோ அவள் மாதிரி தான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை உள்ளங்கையில் வரைச்சி வச்சிருக்கேங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். என்ன மறக்கலை? ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், சாப்பாட்டு வழியெல்லாம் வாழ்ந்தேன், ட்ரெஸ் எல்லாம் வாழ்ந்தேன். எல்லாரையும் ஏழ்ச்சியாக பார்த்தாங்க. படிக்கலை, தத்தி புத்தி எஸ்எல்சி பாஸ் பண்ணேன் 68. இன்றைக்கி எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எம்ஏடிஹெச் கொடுத்துருக்காங்க.
எம்டிஎஸ் கொடுத்து என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. ஒரு பேராய் சென்னையில் இருக்க அசரியா பிஷப்னு சொல்லி. நான் எதையும் வாங்கலை. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு. கொடுத்த காரியம் மகிமையாக வாடுறதுனால ஒரு கஷ்டம், எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது. எதுக்கு பற்றி கவலைப்படுறதில்லை. எனக்கு கடவுள் கர்த்தரை தாவீது சொல்கிறாங்க, சங்கீதம் 16:8 எடுத்த வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிற அவர் என்ன வலது வாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. இன்னைக்கு என்ன பாரன்னா, ஆண்டவர் திருச்சபை தலையில் மாற்றித்தாங்கப்பா. உன்னுடைய திருச்சபை தலையில் மாற்றி தராங்க. பணத்துக்கு கரையம் போகிறாங்களே, திருச்சபை கொண்டு அடவிக்கிறாங்களே, இந்த வேதனை அந்த ஆண்டு பார்த்துக்குவார். இல்லை அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை அவருக்கு தெரியும். அதுக்கு தான் செவழணும். கர்த்தர் நடத்துவார், உங்களுடைய ஆளவும் ஆஸ்வதிப்பார். எனக்கு 9 மணிக்கு சுரண்டையில் அப்பாயின்மெண்ட். இப்போ 9 மணிக்கு 8:00 வந்துடுறேன். என் மகாட்ட சொன்னேன், இங்கேயே 9 போகுது. அதனால் எல்லாம் எழும்பலாம், ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். எனக்கு ஜெபம் பண்ணுங்க, திருச்சபைக்கு ஜெபம் பண்ணிவிடுங்க, திருமடலுக்கு ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவரே நல்ல ஞானம் உள்ள சபையில் தாங்க, ஞானம் உள்ள ஊழியர்களை தாங்க. எதுக்கும் ஆசைப்படாத மக்களாய் தேவனே சார்ந்து வாழணும். தேவனே சார்ந்து வாழணும். வேதத்தில் வாசியம் இல்லை. எண்ணாம் 12:7 வாசியம், தாசனை மோசையோ அப்படிப்பட்டவன் இல்லை, வீட்டில் இங்கே உண்மையுள்ளவன் ஆண்டு சொன்னார். உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். கடவுள் பிரியமான ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. ஏதோ வாழ்ந்தது கிடையாது. ஆடு மாடு வாடுது, நீ மனுஷனா வாடு, தேவனுக்கு பிரியமா வாடு, தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாடு, தேவனை முன்வச்சு வாழுங்க. எந்த சூழல் வந்தாலும் வேதத்தை வாசிங்க. நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிளை வாசிப்பேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆப்ரேஷன் ஆகிருக்கு, கண் ஆப்ரேஷன், வாசிக்க முடியல. 23 நாளில் பைபிளை வாசிப்பேன். ஒரு நாளைக்கு என் பைபிளுக்கு 1000 முறை முத்தம் கொடுப்பேன். 1000 முறை. இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கு வேதம் என்கிட்ட வந்து என் கையில் வந்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறாரு. ஒரு கஷ்டம் வராது. தடையில் வைக்கிற முன்னாடி கடந்து வரும் வார்த்தையின்படி எந்த தடை இருந்தாலும் சரி. ராஜாக்களும் ஆசாராக்களும் தெய்வம் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாறு மனபுத்திரம் அல்ல. ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம். பல வேதத்தில் நீ வாழலாம், பல கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், பல சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உன் பாத கடலுக்கு பிரியமாக இருக்கட்டும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவர் உன்னை பார்ப்பார். உன் கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர், ஆகாரே எங்கே இருக்க தேடி வந்த கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வருவார். குடும்ப சூழலாண்டு மாற்றுவார். உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குறது தூங்குறது இல்லை, உன்னை காக்கிற தூங்கவே மாட்டாரு. உனக்கு என்ன தேவை ஆண்டுக்கு தெரியும். என் மகளுக்கு இந்த தேவை, என் மகனுக்கு இந்த தேவை அவருக்கு தெரியும். நீ அவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கை பாருங்கப்பா, நீ இருதயத்தை வியாகுல பாருங்க, என் குடும்ப சூழலை பாருங்க, என் பிள்ளைகள் கண்ணீரை பாருங்க காண்டு கேளு. ஆண்டு கண்ணீரை காண்கிற தெய்வம் உன் கண்ணீரை பார்ப்பா. நாயனும் விதவை புருஷி இறந்துட்டான், கைமண்ணா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு மகன், வாலிப மகன், அவனும் இறந்துட்டான். இறந்து அடக்கம் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. இவன் அழுதுட்டு பாடைக்கு பின்னா அழுது பிறண்டு போறா. தூரமா ஆண்டவர் வராரு. தூரமா வாழ்ந்தவர் அந்த காட்சியை பார்க்காரு. பார்த்தோன்னே பாடை தொட்டு அழாதே அழாதே சொன்னார்ல. கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல, வாலிபன் உயிரோடு எழுப்பினார்ல. இன்னைக்கு அதே ஆண்டவர் அழாதே கண்ணீரை பார்க்க தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திரம்தான். சரீரத்தில் பலவித நோயில பாதிக்கப்பட்டு இருக்கலாம். சில குடும்பங்கள் பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், யூராலஜியில் எத்தனையோ பிரச்சனை, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறோம். சுகர்ல எத்தனையோ பாடுகள் இருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார், வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். வியாகுலத்தை அறிந்த கர்த்தர் இன்றைக்கு ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசியம் இல்ல, எண்ணாம் 24 உள்ள வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம். உன்னை எப்படி ஆஸ்வதிக்கணும் அவருக்கு தெரியும், எப்படி வழிநடத்தணும் அவருக்கு தெரியும், எப்படி உன்னை பாதுகாக்கணும் அவருக்கு தெரியும். பல சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். பொய்யான கேஸு, பொய்யான சூழ்நிலை, கோர்ட்டில் பலவிதமான காசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்க அழிது கண்ணீரை ஆண்டு பார்க்கிறார். நீ பார்க்க மனுஷன் நீதி கந்த நீதிபதிகள்லாம் துட்டுக்கு அடிமையாயிடுறாங்க. ஆனா ஆண்டு ஒரு நாள் துட்டுக்கு அடிமையாக மாட்டார். நீதியை காண்கிற தெய்வம், நீதியை கண்டு ஆஸ்வதிக்கிற தெய்வம் ஆண்டவர் பார்க்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரவதை பாரவர் கைவிடார்.
காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணா அழிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணா அழிக்கவில்லையோ இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் வீழ்ச்சியில் விழி துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் வீழ்ச்சியில் விழி துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் உன்னை கிட்டி விழுபவரும் கிட்டி விழுபவரோ ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அழிபவரா உனக்கென்று அழிபவரா காப்பார் காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணிட்டுங்க, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிட்டுங்க. 4 பிரதர்ஸ், ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி, கடலுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழணும், கடைசி வரைக்கும் ஜீவனோட நாளெல்லாம் கடலுக்கு வாழணும், உண்மையாக வாழணும். அதான் விரும்ப பொல்லாத எண்களுக்கு உங்களை பார்த்து சந்தோஷம்.